ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து வெக்கேஷன்ல இருக்கேங்க. எல்லாரும் நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. எங்க போயிட்டீங்க? லைவே காணோம்னு சொல்லிட்டு, நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. வெக்கேஷன் வந்திருக்கேன். ஸோ இங்கிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இந்த ஃபார்ம்லயே விளைஞ்ச ஃப்ரூட்ஸ வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லாருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் உங்களுக்கும். நெறைய பேர் சிட்டீஸ்லயே இருக்கீங்க. கிராமத்து சைடுனா உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து பக்கா கிராமத்து பொண்ணு. ஸோ அதனால நான் வளர்ந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எங்களோட ஃபார்ம்லேருந்து ஒரு சிலதை காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபார்மில் விளைஞ்ச ஸ்டார் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். சுற்றி வர மயிலெலாம் சத்தம் போடுது, கேட்குதுல்ல உங்களுக்கு? ஸோ இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம இம்யூனிட்டி நல்லா பில்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் எப்படி சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன். எங்காவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்காவது இது செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க. ஸோ ஜஸ்ட் இதை வந்து அப்பர் சைடை அறுத்துடணும். ஸ்டார் மாதிரியே இருக்குங்க, இங்கே பாருங்களேன். ஸோ டவுன் சைட்லையும் இந்த மாதிரி அறுத்துடணும். இந்த வெயின்ஸாக இருக்குல்லங்க, அந்த வெயினையும் அறுத்துடணும். ஸோ இது வந்து இம்யூனிட்டி நல்லா பில்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பொட்டாசியம் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதனால ஹார்ட் டிசீஸ் அதெல்லாமே வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அது ரிஸ்க் ஆஃப் பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணுமா. ஸோ ஹார்ட் டிசீஸ்க்கு கூட இது வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்டை பற்றி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சில க்ரானிக் டிசீசஸ்க்கு கூட இது வந்து சாப்பிட்றாங்களாம். ஸோ அந்த மாதிரி அத்தனை மகத்துவமான திங்ஸ் எல்லாம் இதில் இருக்கா. ஸோ இந்த வெயின்ஸ் மாதிரி இருக்கிறத மட்டும் அறுத்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லா சைடும் நான் அறுத்துட்டேன். இந்த வெயின்ஸாக இருக்கிறத மட்டும் அறுத்துட்டேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது சாப்பிடும்போது. ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், ஸ்டாராக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ஜூஸியாக. ஒரு லைட் புளிப்போட, ரொம்ப புளிப்பு இல்லை, லைட் புளிப்போட. இங்கே பாருங்களேன், ஸ்டாராக வரும். உங்களுக்கு அறுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாராக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ்க்கு கூட இதை வந்து சாப்பிட்றாங்களாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டாராக வரும். குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குங்க, ஜூஸியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமாக நீங்கள் வாங்கி இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்டார் ஃபிஷ்ஷோட நிறுத்தினா நல்லா இருக்காது இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு செட் காமிச்சா நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு செட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்களேன், ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டே காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியே இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்டாராக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல் இல்லைங்க. ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு வந்து தகுந்த மாதிரியான ஃப்ரூட் மாதிரியே, செட் மாதிரியே தெரிஞ்சுது. ஸோ ஒரு பால், இட்ஸ் நாட் ரியல் பாலுங்க. ஸோ ஒரு பால் லுக்க லைக் மாதிரி. இங்கே பாருங்க. ஸோ இது இயரிங் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு செட். அண்ட் ஒன் மோர் செட் வந்து எனக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு ஈக்குவலண்ட் செட்டாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்து தான் நான் சூஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்டோட, டிஃப்ரெண்ட் கான்செப்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வெக்கேஷனை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்டே பிளஸ். தேங்க்யூ.